ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 327. இதில் பலராமர் பிரலம்பா அசுரனை வதம் செய்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு நாள் அவர்கள் இவ்வாறாக தம் பரமான விளையாட்டுக்களில் லயித்து இருந்தபோது பிரலம்பா அசுரன் என்ற பெயருடைய அரக்கன் அவர்கள் இடையே புகுந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் கொல்ல விளைந்தான். கிருஷ்ணர் அப்போது ஆயர்குல சிறுவனாக விளையாடி கொண்டு இருந்தார் என்றாலும் முழுமுதற் கடவுளாகிய அவர் முக்காலங்களையும் உணர்ந்தவர் அல்லவா? எனவே பிரலம்பா அசுரன் அவர்கள் இடையே வந்து புகுந்ததும் அவனை எப்படி கொல்வது என எண்ணம் இட்டாலும் வெளிப்படையாக ஒரு நண்பனைப் போல் வரவேற்று, ஓ அன்பான நண்பனே, எங்களின் விளையாட்டில் கலந்து கொள்ள நீயும் வந்து இருப்பது நல்லதாயிற்று என கூறி நண்பர்களை அழைத்து, இப்போது நாம் ஜோடியாக விளையாடலாம், ஒருவருக்கொருவர் சவால் விடலாம் என பிரேரித்தார். இப்பொழுது சிறுவர்கள் ஒன்று கூடி சிலர் கிருஷ்ணரின் பக்கமும் சிலர் பலராமரின் பக்கமும் சேர்ந்து கொண்டார்கள். எதிர்க்கட்சிகள் ஜோடியாக யுத்தம் செய்ய வேண்டும், வென்றவர்களை தோற்றவர்கள் முதுகில் சுமக்க வேண்டும் என்பது நிபந்தனை. விளையாடியபடியே அவர்கள் பசுக்களையும் கவனித்து கொண்டார்கள். இவ்வாறாக அவர்கள் பாண்டீர்வனம் எனும் காட்டின் ஊடே சென்றார்கள். ஸ்ரீதாமனும் ரிஷபனும் இருந்த பலராமனின் கட்சி வெற்றி பெற்று விட்டது. கிருஷ்ணரின் கட்சி அவர்களை முதுகில் சுமந்து கொண்டு பாண்டீர வனத்தில் நடக்க வேண்டியது ஆயிற்று. முழுமுதற் கடவுள் தோல்வி அடைந்து ஸ்ரீதாமனை முதுகில் சுமக்க வேண்டியது ஆயிற்று. பத்ரசேனர் விருஷபனையும் சுமந்தார். அங்கு ஆயர்குல சிறுவனின் தோற்றத்தில் வந்து இருந்த பிரலம்பா அசுரனும் அவர்களைப் போலவே பலராமரை முதுகில் சுமந்தான். பிரலம்பா அசுரன் அசுரர்களுள் மிக பெரியவன். அங்கு இருந்த ஆயர்குல சிறுவர்களுள் கிருஷ்ணர் மிகுந்த பலசாலி என்பதை அவன் யூகித்து இருந்தான். இப்பொழுது கிருஷ்ணரின் அருகில் இருக்க விரும்பாமல் பிரலம்பா அசுரன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பலராமரை வெகு தூரம் தூக்கிச் சென்று விட்டான். சந்தேகம் இல்லாமல் அந்த அசுரன் பலத்திலும் சக்தியிலும் மிகுந்தவன் ஆவான். ஆனால் ஒரு மலைக்குச் சமமான பலராமை அவன் தூக்கிச் சென்றான். எனவே அவன் களைப்பு அடைந்து பளுவை சுமக்க முடியாமல் போனதால் அவனது உண்மை உருவம் வெளிப்பட்டு விட்டது. அவனின் உண்மை உருவத்தில் அவன் தோன்றிய போது ஒரு தங்க கிரீடம் அவனின் தலையை அலங்கரித்து காதணிகளையும் அணிந்து மின்னலுடைய மேகம் சந்திரனை தாங்கி இருப்பது போன்று காட்சி அளித்தான். இப்பொழுது அசுரனின் உடல் மேக மண்டலம் வரை விரிந்து கண்கள் அனலென பளிச்சிட கூரிய பற்கள் வெளிப்பட அவன் தோன்றியதை பலராமர் கவனித்தார். அசுரனின் தோற்றத்தைக் கண்டு பலராமர் ஆச்சரியப்பட்டார். என்னை சுமந்து வந்தவன் திடீரென எப்படி முழுவதுமாக மாறிவிட்டான் என அவர் வியந்து போனார். ஆனால் மனத்தெளிவுடன் தன்னை ஒரு அசுரன் நண்பர்கள் இடமிருந்து தூரமாக எடுத்து சென்று கொள்ள நினைக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் இந்திரன் தனது வஜ்ராயத்தால் ஒரு மலையை தாக்குவது போன்று அசுரன் தலையில் தனது முஷ்டியால் ஓங்கி அடித்தார். பலராமரின் தாக்குதலை தாங்க மாட்டாமல் தலை நசுக்கப்பட்ட பாம்பை போன்று அசுரன் கீழே விழுந்து இறந்து விட்டான். அவன் வாயில் இருந்து இரத்தம் கொட்டியது. அசுரன் விழுந்தபோது எழுப்பிய பெரிய ஒலி இந்திரனின் வஜ்ராயுதம் பட்டு மலை விழுந்தது போல் கேட்டது. சிறுவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். கோரமான காட்சியை கண்டதும் சிறுவர்கள் பலராமரை சபாஸ் என கூறி பாராட்டினார்கள். பலராமர் மரணத்திலிருந்து திரும்பினார் என நினைத்து அவர்கள் அவரை தழுவிக்கொண்டார்கள். அவருக்கு ஆசிகளையும் பாராட்டுகளையும் வழங்கினார்கள்.
தேவர்கள் மனம் உவந்து பலராமரின் மீது மலர் மாறி பொழிந்து ஆசிகளை வழங்கி பிரலம்பா அசுரனை கொன்றதற்காக பாராட்டினார்கள். இப்பொழுது கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடைய நண்பர்களுடன் முன்கூறிய விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருந்தபோது பசுக்கள் கவனிக்கப்படாததால் அவை காட்டின் உள்பகுதிக்குள் பசும் புற்களால் கவரப்பட்டு தாமாகவே வெகு தூரம் சென்று விட்டன. கன்றுகளும் பசுக்களும் எருதுகளும் காடு விட்டு காடு மாறி இசிகடாவி என்ற காட்டுக்குள் சென்று விட்டன. அந்த காட்டில் இருந்த பசும் புல்லால் அவை கவரப்பட்டன. ஆனால் அந்த காட்டினுள் அவை சென்றபோது ஒரு காட்டு தீ உருவாகி கொண்டு இருந்தது. அதனை கண்ட அந்த மிருகங்கள் கதற ஆரம்பித்தன. மறுபக்கத்தில் பலராமரும் கிருஷ்ணரும் நண்பர்களும் மிருகங்களின் கால் சுவடுகளையும் அவை புல்லை தின்று இருந்த பகுதிகளை பின்பற்றி பசுக்களை தேடி ஓடினார்கள். தமது வாழ்வின் அடிப்படையான பசுக்கள் தொலைந்து போய் விட்டதென சிறுவர்கள் அஞ்சி போனார்கள். என்றாலும் சிறிது நேரத்தில் அவர்கள் பசுக்கள் கதறிய குரலை கேட்டார்கள். கிருஷ்ணர் உரத்த குரலில் பசுக்களை பெயர் சொல்லி அழைத்தார். கிருஷ்ணரின் குரலை கேட்டதும் பசுக்கள் மகிழ்ச்சியுடன் பதில் குரல் கொடுத்தன. ஆனால் அதற்குள் காட்டு தீ அவைகளை சுற்றி வளைத்து கொண்டன. நிலைமை மிக மிக பயங்கரம் ஆயிற்று. காற்று வேகமாக வீசியதால் தீப்பிழம்புகள் அதிகரித்தன. அசைவன மற்றும் அசையாதன எல்லா பொருட்களும் எரிந்து போகும் அபாயம் ஏற்பட்டது. பசுக்களும் சிறுவர்களும் மிகுந்த அச்சங்கொண்டு மரணத்தின் தருவாயில் இருப்பவன் கடவுளின் படத்தை பார்ப்பது போல பலராமரை பரிதாபமாக பார்த்தார்கள். ஓ அன்பான கிருஷ்ணா, ஓ பலராமா, இந்த கொடிய தீ எங்களை தகிக்கின்றது. உங்களின் திருப்பாத கமலங்களில் நாங்கள் சரணடைகின்றோம். நீங்கள் இந்த பெரும் ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் என்றார்கள். ஓ கிருஷ்ணா, அன்பான நண்பரே, நாங்கள் உமது நெருங்கிய நண்பர்கள். இவ்வாறு துன்பப்பட நேர்வது முறை கிடையாது. முழுவதும் உண்மையை நம்பியிருக்கின்றோம். தர்மத்தின்படி வாழ்பவர்களால் அறியப்படும் பொருள் நீரே. உண்மையன்றி நாங்கள் வேறு யாரையும் அறியோம் என்றார்கள். இப்பொழுது நண்பர்களின் வேண்டுகோளை கேட்ட முழுமுதற் கடவுள் அவர்களின் மேல் தனது அன்பான திருஷ்டியை செலுத்தி பதில் கூறலானார். கண்களின் மூலம் அவர் பேசி அவர்களை பயப்பட வேண்டாமென உறுதியளித்தார். பின்னர் உன்னத யோகியும் சக்தி வாய்ந்த முழுமுதற் கடவுளுமான கிருஷ்ணர் உடனே நெருப்பின் ஜுவாலைகள் முழுவதையும் விழுங்கிவிட்டார். பசுக்களும் சிறுவர்களும் வர இருந்த அபாயத்திலிருந்து தப்பிவிட்டார்கள். பயத்தின் காரணமாக சிறுவர்கள் அநேகமாக பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார்கள். பின்னர் தெளிவு பெற்று கண்களை திறந்தபோது மீண்டும் வனத்தில் கிருஷ்ணர் உடனும் பலராமர் உடனும் பசுக்கள் உடனும் இருப்பதை கண்டார்கள். கொழுந்து விட்டறியும் நெருப்பிலிருந்து தாமும் பசுக்களும் முற்றிலும் விடுபட்டு பத்திரமாக இருப்பதை காண அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தன. கிருஷ்ணர் ஒரு சாதாரண சிறுவன் கிடையாது, யாரோ ஒரு தேவனாக இருக்க வேண்டுமென மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். மாலையில் கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்கள் உடனும் சிறுவர்கள் உடனும் குழல் ஊதியபடி விருந்தாவனத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் கிராமத்தை அணுகிய போது கோபியரெல்லாம் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். கிருஷ்ணர் காட்டில் இருந்தபோது கோபியர்கள் நாள் முழுவதும் அவரை பற்றி நினைத்து கொண்டு இருந்தார்கள். அவர் இல்லாத ஒவ்வொரு கணமும் அவர்களுக்கு 12 ஆண்டுகளாக தோன்றின. கிருஷ்ணர் பிரலம்பா அசுரனை கொன்றதையும் காட்டு தீயை விழுங்கியதையும் பற்றி வீடுதோறும் பேசிக்கொண்டார்கள். ஆயர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி தம் மனைவியர் இடமும் மற்றவர்களிடமும் ஆச்சரியத்துடன் விவரித்தார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையில் தேவர்கள், ஆனால் அன்புடன் தமது குழந்தைகளாக பிறந்து இருக்கிறார்கள் என அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில்
இஸ்கான் பக்தர்கள்.